இன்றைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பில் 5 வாக்கியங்களுக்கு ஆங்கில வாக்கியம் என்னவென்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக, உனது பெயர் என்ன? அதாவது உனது பெயர் என்ன என்ற தமிழ் வாக்கியத்திற்கு ஆங்கிலத்தில் வாட் இஸ் யுவர் நேம்? எங்கிருந்து வருகிறாய்? அதாவது எங்கிருந்து வருகிறாய் என்பதற்கான தமிழ் வாக்கியத்திற்கு ஆங்கிலத்தில் வேர் ஆர் யூ கம் ஃப்ரம் என்று பொருள். வேர் ஆர் யூ கம் ஃப்ரம். நீ என்ன வாங்கினாய் என்பதற்கான தமிழ் வாக்கியத்திற்கான அர்த்தம் ஆங்கிலத்தில் what you are brought in shop. What you are brought in shop. நான்காவது வாக்கியம், இந்த புத்தகத்தை எதற்காக நீ வாங்கினாய் என்பதன் பொருள். இந்த புத்தகத்தை எதற்காக நீ வாங்கினாய் என்பதன் பொருள். why brought need this book. why brought need this book. அப்படி என்றால் இந்த புத்தகத்தை வாங்க தேவையான அவசியம் என்ன என்பதனை இதனுடைய பொருள். ஐந்தாவது வாக்கியம், சாப்பிட்டு விட்டாயா என்பதன் பொருள். சாப்பிட்டு விட்டாயா, அதற்கு ஆங்கிலத்தில் ஆர் யூ ஈட், ஆர் யூ லஞ்ச், ஆர் யூ டேக் லஞ்ச், ஆர் யூ பிரேக்ஃபாஸ்ட், ஆர் யூ டின்னர். அதாவது காலங்கள், அந்த 3 வேளைகள் மட்டும் மாறும், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்டு டின்னர். பட் அதை ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் ஆர் யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட், ஆர் யூ டேக் லஞ்ச், ஆர் யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆர் யூ டேக் டின்னர். மீதி 5 வாக்கியத்தை அடுத்த ஆங்கில வகுப்பில், அதாவது ஸ்போக்கன் கிளாஸில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.